மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜவஹர் சர்கார் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து அதிரடி. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. கடந்த மாதம் மேற்கு வங்கம் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த பயிற்சி பெண் டாக்டர் மரணம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. அரசு குற்றவாளிகளை காப்பாற்றுவதாக இன்று வரை டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மம்தா அரசுக்கு கடும் நெருக்கடி நிலவி வருகிறது. ஒரு கட்டத்தில் டாக்டர்கள் மம்தாவை சந்திக்கும் நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனது பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று கூட அறிக்கை விட்டார் மம்தா. இந்த நிலையில்தான் அவருடைய சொந்த கட்சி எம்பியே மம்தாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். ஆமாம், அது மட்டுமல்ல, தனது எம்பி பதவியை ராஜினாமாவும் செய்துள்ளார். இப்போதுள்ள சூழலில் வார்டு கவுன்சிலர்கள் கூட தனது பதவியை வைத்தே கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கின்றனர். ஆனால் இங்கே ஒரு எம்பி தனது பதவியையே ராஜினாமா செய்துள்ள சம்பவம் அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போனதும் போனார், சும்மாவா போனார் என்றால் அதுதான் இல்லை. மம்தாவிற்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விட்டு சென்றுள்ளார். ஜாக்கிரதை, நீங்கள் இப்படியே நான் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று இருந்தால் ஆட்சியை பாஜகவிடம் பறிகொடுக்க நேரிடும் என்று சொல்லி எம்பி பதவியை தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கிறார் ஜவஹர் சர்கார். இதற்கு அவர் கூறும் காரணம், கொல்கத்தா பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்பாக தனக்கு அதிருப்தி உள்ளது. மேலும் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கை மாநில அரசு தவறாக கையாண்டுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். தன்னுடைய கட்சியின் அநீதி குறித்து வெட்ட வெளியில் பேசுவது அக்கட்சியினருக்கு அவமானமாக இருந்தாலும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் மம்தாவை சர்வாதிகாரி என்றும் குறிப்பிட்டதோடு அதிகாரத்தை பயன்படுத்தி பல குற்றங்களை செய்யும் அரசு என்றும் அரசியல் செய்யக்கூடாத போராட்டங்களை நடத்துகிறது. அவையாவிற்கு மட்டுமல்ல, இது மாநில அரசாங்கத்திற்கும் கட்சிக்கும் எதிரானது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திரிணாமுல் அதன் தற்போதைய போக்கை தொடருவது கட்சிக்கு நல்லதல்ல என்றும் கூறியிருக்கிறார். திரிணாமுல் கட்சியின் நடவடிக்கைகளை விமர்சனம் செய்த முதல் எம்பி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்ஜிகரில் நடந்த கொடூரமான கற்பழிப்பும் கொலையும் தூண்டிவிட்ட இயக்கம் முற்றிலும் மாறுபட்ட இயக்கம். முன்பு ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ இயக்கங்கள் இருந்தன. ஆனால் இந்த முறை அரசே கட்சியின் நடவடிக்கை மற்றும் அரசை எதிர்த்துத்தான் மக்கள் கிளர்ந்தெழுகிறார்கள். அதனால்தான் நான் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எச்சரிக்கை விடுத்து நீங்கள் பாஜகவை உள்ளே கொண்டு வருகிறீர்கள் என்று பலமுறை எழுதியிருக்கிறேன். நீங்கள் மோசமானவராக இருக்கலாம், ஆனால் பாஜக அதையும் விட மிகவும் மோசமானவர்கள். ஒரு பாட திருத்தம் தேவை என்பதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். இதில் தலையிடுமாறு நான் பலமுறை கேட்டுக்கொண்ட போதிலும் எதுவும் மேம்படவில்லை, அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்ததால்தான் நான் இந்த தீவிர நடவடிக்கையை எடுத்தேன். நான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்திலிருந்து கொல்கத்தா திரும்பினேன். ஆகஸ்ட் 13ஆம் தேதியன்று கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷை இடைநீக்கம் செய்யுமாறு கூறினேன். நான் கட்சி விரோதமாக பேசுவதாக பலரும் கூற ஆரம்பித்தனர். நான் முன்பே கூறியுள்ளேன், எனது ராஜினாமா கடிதத்திலும் கூறியிருந்தேன். அரசாங்கம் இங்கே எங்கே தவறு செய்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது என்ன செய்திருக்க வேண்டும்? 1977 வரை மாநிலம் காங்கிரசுக்காக இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 1977இல் காங்கிரஸ் கட்சியானது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு அதன் பிறகு மாநிலத்திலிருந்தே துடைத்தெறியப்பட்டது. ஒரு காலத்தில் காங்கிரசின் அடித்தளமாக இருந்த மாநிலம் காங்கிரஸை ஒருபோதும் மன்னிக்கவில்லை. அஸ்ஸாம் போன்ற மாநிலம் பாஜகவால் கைப்பற்றப்பட்டு வகுப்புவாத கழிவுநீர் தொட்டியாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. வங்காளத்திலும் அதே நிலைமை ஏற்படலாம். ஆனால் நிலைமை இப்படியே போனால் பாஜக தன்னுடைய குள்ளநரித்தனத்தை காட்டி விரைவில் மேற்கு வங்கத்தை கைப்பற்றும் என்று ஆதங்கப்பட்டார் ஜவஹர் சர்கார்.